மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தியை நீங்கள் வேற செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க. அதான் உண்மையிலும் உண்மை அதுதான். அப்போ நீங்கள் இதை எதுக்கு விளப்பரிசு பண்ணுறீங்க? உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேற எங்கேயோ அவர் ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோகா பயிற்சியோ கொடுத்துருந்துருப்பார். நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ள போக அனுமதிச்சது யாரோட அனுமதி இல்லாமல் நான் போய் இப்போ நானே ஒரு கல்லூரியில் போய் பேசுகிறேன்னா அந்த கல்லூரி என்னை அழைக்காமல் என்னை யாரும் கூப்பிடாம நானாக போய் பேச முடியுமா? இல்லை பேசிடுவேன்னா? அப்போ அந்த அளவுக்கு தான் பள்ளி மேலாண்மை இருக்குதா, கல்வித்துறை இருக்குதா? அதை சொல்லுங்கள். நீங்கள் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குங்க. இங்கே இருந்து நான் யாரோட பேசுகிறேன்னு பதிவு பண்ண தெரியுது. அலைபேசியில் இருக்கிற எத்தனை 3-4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எடுத்து வெளியிட தெரியுது. அவ்வளவு பொறுப்பு இருக்குது உங்களுக்கு. இதை கண்டுபிடிக்க தெரியாது. வருந்திரியலா வாழ்த்திரியலா? தேர்தலுக்கு என்ன சரியா 1.5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு. இப்போ இது வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் தனிச்சு தான் நின்றுருக்கோம். அப்படி தான் நிற்போம். ஆனால் அன்னைக்கு அது என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால நீங்கள் பொறுத்து இருக்கணும். திடீர்னு நீங்கள் இவனை கூட்டணிங்கிறீங்களே, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுகன்னு நான் சொல்கிறேன். கூட்டணி வைக்கலை, நான் தனியாக போட்டிடணும். எவ்வளோ நாளைக்கு போட்டிடுவீங்க தனிச்சு? உங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் உங்கள் கட்சிக்காரங்களாம் சுதந்திர மாட்டாங்களா? தொடர்ந்து தோற்று போனால் மனசு சுதந்திராதா? நீங்களும் ஒரு 10 எம்எல்ஏ ஒரு 2 எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தால் தானே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இது அக்கறை இருக்கிற மாதிரி சொல்லி அடிக்கிறது. சரி, இதை சமாளித்து போனோம்னா என் தம்பி விஜய் நானும் என் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குது. சேர்றமா இல்லையாங்கிறது அப்புறம். சேர்ற மாதிரி இருக்குதுன்னு தனியாக நிற்கிறதானே உங்கள் பலம். நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்கிறது. இப்போ நான் என்ன செய்யறதுன்னு நீங்கள் சொல்லுங்க. தனியாக நின்று என்ன செய்யறதுன்னு கேட்குறது. அப்புறம் கூட்டணி வைக்கிறேன்னா என்ன நீங்கள் தனியாக தான் நிற்பீங்க, நீங்கள் எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க? இப்போ நான் என்ன செய்யலாம்? இல்லை நான் என்ன செய்யலான்னு சொல்லி உடற்பயிற்சி செய்கிறது அது ஒவ்வொருத்தருடைய நலன்கள். அது ஐயா நல்லா உடற்பயிற்சி செய்கிறார், சைக்கிள் மிதிவண்டிலாம் ஓட்டுறாருங்கிறது, அவர் உடல் நலத்தோடு இருக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. முதலீடு கொண்டு வர்றதுங்கிறதுல எங்களுக்கு வேற கொள்கை நிலைப்பாடு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/4 நூற்றாண்டா இந்த முதலீடு கொண்டு வர்ற இந்த சடங்கு நடக்குது, இந்த வேடிக்கை நடக்குது. 2 லட்சம் முதலீடு கொண்டு வந்திருக்கோம். முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடந்திருக்கு, வெளிநாடுகளில் போய் நடக்குது. இதனால தான் நாங்கள் முதலமைச்சர் ஆல் இந்திய புரோக்கர், பிரதமருங்க இந்த இன்டர்நேஷ்னல் புரோக்கர்னு நான் சொல்கிறது காரணம் தான். இப்போ இவங்களும் இன்டர்நேஷ்னல் புரோக்கராக மாறிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகளுக்கும் போய் எங்கள் நாட்டில் முதலீடு செய்யவாங்கன்னா இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறதை தவிர இதில் வேறு என்ன நடக்குதுன்னு சொல்லி இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும். அந்த முதலாளி வரும்போது அவன் தொழில் தொடங்க இடம் எங்கேருந்து எடுத்து கொடுக்கும்? ஆகாயத்தில் இல்லை. சரி, யாரோட இடம்? விளைநிலம் தானே. தொழிற்சாலை தொடங்கிட்டு அது வளர்ச்சி. சரி, தொழிற்சாலையில் எனக்கு என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். வேலைக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம்? நல்லா சாப்பிடலாம். எதை சாப்பிடலாம்? அது எங்கேருந்து வரும்? எந்த தொழிற்சாலை உங்கள் அரிசி பருப்பு உற்பத்தி செய்யும் விளைய வைக்கும்? அது நிலத்துலேருந்து தானே வரணும். அதை எடுத்துட்டு தொழிற்சாலைன்னா மனித உழைப்பு இங்கே மலிவாக கிடைக்குது. நிலத்தடி நீரை எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். தடையற்ற மின்சாரம் கிடைக்குது. உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக 8 வழி 4 வழி சாலை இருக்குது. இது எல்லாம் கிடைக்குது. என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை எடுத்துகிட்டு போகிற முதலாளி வாழ்மா வளருவானா? சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற ஏன் நாடு வாழ்மா வளருமா? யாராவது சொல்லு. அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு, பொருளாதார மேதைகள் சொல்லு. அன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்துச்சு இங்கிலாந்துக்கு. அதை விரட்ட போராடினது சுதந்திர போராட்டம். கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தான். அன்னைக்கு 400 ஆண்டு அடிமையாக இருந்துச்சு. இப்போ விடுதலை பெற்றுட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்வார்னா வான்னு கூட்டிகிட்டு வர்றது. ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்த நாட்டை உலக நாடுகளுக்கெல்லாம் அடிமையாக்குறத தவிர வேற என்ன இந்த கொள்கையில் இருக்குது? 900 கோடிக்கு நான் முதலீட்டாளர் ஈர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர். அந்த நேரத்தில் 908 கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறார். பெனால்ட்டி, ஒன்லி பெனால்ட்டி 908 கோடின்னா அப்போ பணம் எவ்வளவு இருக்கு? முதலீடு இங்கே இருக்கு. நீங்க ஏன் அமெரிக்கா போனீங்கன்னு கேட்குறேன். உங்ககிட்ட பதில் இருக்கா? இல்லை யார்கிட்ட இருக்கு?
10 லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்துட்டோம், 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்றாரு. அந்த கருத்தை முதல்வர்னு சொல்றாரு. நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன். வார நேரம் 2 பேர் மேலே வழக்கு போடுவேன். என்ன எதுக்கு போய் சொல்றீங்க? 10 லட்சம் கோடி வந்துருச்சா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. 10 லட்சம் கோடி நாட்டுக்குள்ள வந்திருக்கு. எந்த பக்கம் வந்திருக்கு? எந்த பக்கம் வந்திருக்கு? அவ்வளவு கோடி முதலீடு வருது, 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. எதுக்கு 3 ஆண்டுல 3 முறை மின் கட்டணம் உயருது? எதுக்கு உயருது? சொத்து வரியா உயருது. மின் கட்டணம் உயர்ந்தா மின் கட்டணம் தான் உயர்துன்னு இருப்பீங்களா? நெசவு, சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாம் பாதிக்கப்படுதுல. சொல்லுங்க. இப்ப நான் ஒரு மளிகை கடைக்கு போறேன், அவர் சொத்து வரி வாடகைக்கு கடை எடுத்திருக்கிறாரு, அந்த வாடகை உயருது, மின் கட்டணம் உயருது. அத்தியாவசிய பொருள்ல தானே அந்த விலை ஏறுது. தக்காளி 20 ரூபான்னா 30 ரூபா காரணம் என்ன? அவர் வாடகை கட்டணும், அவர் மின் கட்டணம் கட்டணும். இதெல்லாம் உயரும் போது அத்தியாவசிய பொருள் போய் ஏறுது. இந்த அடிப்படை யோசிக்கணுமா இல்லையா? சும்மா முதலீடு வெளிநாடு சுத்தி பார்க்க போனேன், போயிட்டு வாங்க, யாரும் கேட்கல. அதுக்கு முதலீட்டை ஒரு காரணமா சொல்றீங்க? இதுவரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை முறை துபாயில இருந்து கொண்டு வந்த முதலீடு எத்தனை? வெள்ளை அறிக்கை லண்டன்ல இருந்து வந்தது என்ன தம்பி? இன்னும் கோழி குண்டு அடிக்கிற பசங்க, பல்லாங்குழி விளையாடுற பசங்க, கிச்சு தாம்பாலம் விளையாடுற பசங்கன்னே இந்த எல்லாரையும் நினைச்சுட்டு இருந்தா அப்படி தம்பி. உலகத்தை உள்ளங்கையில் வச்சு பார்த்துருக்காங்க தம்பி. அமெரிக்காவில் எப்படி இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், எப்படி இருக்குது, ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்குது, ஆஸ்திரேலியா ஜப்பான்ல எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நீங்க இன்னும் வந்துட்டு எங்களை ஏதோ விளையாட்டு பசங்க மாதிரியே கதை இழந்துக்கிட்டு இருந்தா எப்படி சரி? அவர் ஐயா அங்கே சைக்கிள் ஓட்டுறாரு, பிள்ளை இங்கே கார் ஓட்டுறாரு, நாங்கள் தெருவில் நின்று கொசு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் சொல்றாங்க, போன ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு வந்து அதிகமாயிடுச்சு, அப்ப என்ன சொல்லுது? நல்ல வளர்ச்சி. போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு டெங்கு வளர்ச்சியா இருக்குல்ல. கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த உங்கள்கிட்ட திட்டம் இருக்கா? எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? நீர் தேங்கி அடுக்காவது, குப்பை எதனால குப்பையாகுது? அது பிளாஸ்டிக், நெகிழி. அதை ஏன் தடை செய்ய முடியல? அமோனியா வாயு கசிவுக்கு அவ்வளவு பதட்டம் அடைஞ்சு மக்கள் போராடின போது அந்த போராட்டத்துக்கு மதிப்பளிச்சு ஒரு முதலாளி வாழ்க்கைக்கு ஒரு நாட்டின் குடிகளை சாக பழி கொடுக்கறது எப்படி நீங்க ஏற்கிறீங்க? 10,000 ரூபாய் கொடுத்துட்டா ஒரு மனித உயிரின் மதிப்பு 10,000 ரூபாய் தானே? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் வருது, அம்மோனியா வாயு கசிவு இருந்து செத்தா 10,000 தான் வருதா? போராடுற மக்களை அவங்க வறுமையை பயன்படுத்தி விலை கொடுத்து வாங்கி அந்த போராட்டத்தில் இருந்து அப்புறப்படுத்துறது எப்படி ஆட்சின்னு நினைப்பீங்க? மக்களின் நலன்கிறது அது. அவருடைய பாதுகாப்பான வாழ்க்கை பற்றி கவலைப்படாத அதிகாரங்களை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? அது முதலாளிகளின் லாப தேவைக்கு வேலை செய்கிற ஒரு என்ன சொல்றது தரகு கூலிகளாக தான் நம்ம பார்க்கணும். அதை யார் துன்பத்தை தந்தானோ, யார் இவ்வளவு துயரத்தை தந்தானோ, யார் இந்த நச்சாலைகள் எல்லாம் இந்த நிலத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தி மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்குறோம். அப்ப அதனால அந்த அதிகாரம் மக்களினுடைய பிரச்சனை கவனிக்கல. அப்போ ஒரு காலம் என்ன வரணும்? மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுக்கணும். அப்ப மக்களுக்கான அதிகாரம் வரணும். இங்க அப்படி இல்லை. கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான், மக்கள் அரசியல் கிடையாது. இப்ப தேர்தல் அரசியல் எப்படி? இந்த 1000 கொடுக்கறது, 500 கொடுக்கறது. இங்க சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். இந்த செய்தியை கொண்டு போக மட்டும் 250 கோடி 300 கோடி செலவழிச்சிருக்கு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில். கேட்கும்போது ஒருத்தர் தரார் பாரு, 250 கோடி என்னமோ செலவழிச்சிருக்காங்க இந்த 3 ஆண்டுகள்ல. நான் போட்டியிடுறேன் தனியாக. போய் பாருங்க, இப்போ சந்திச்சு 60 வேட்பாளருக்கு மேலே சொல்லி அறிவிச்சு வேலை செய்ய தொடங்கிட்டேன். 117 பெண், 117 ஆண், 100 இளைஞர்கள். முதல் தடவையா இந்த தேர்தலில் அரசியல் களத்துக்கு வர படிச்சுட்டு வர 100 இளைஞர்களுக்கு மேலே வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்கள் அப்போ பாருங்க. இப்போ என்னை விடுங்க, கொஞ்சம் கட்சி வேலை பார்க்குங்க. நாளைக்கு நான் கூட தான் சேர போறேன்னு வரும் அந்த அம்முங்க.